18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து ஒன்றுமே புரியாமல் என்ன செய்ய போகிறோம் என தெரியாமல் தவித்து குழம்பிக் கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயத்தை நீ நினைத்தது போலவே நடத்தி முடிக்கதான் இப்போது நான் குறி சொல்ல வந்தேன் என் தங்கமே. கருப்பசாமி அவ்வளவு சுலபமாக இறங்கி வந்து யாருக்கும் குறி சொல்வது கிடையாது. இருந்தாலும் என் அன்பு பிள்ளை, தங்கப்பிள்ளை, செல்லப்பிள்ளையாகிய நீ இப்போது மனம் வருந்தி வேதனைப்பட்டு வாழும்போது அதை சரி செய்து நிவர்த்தி செய்ய வேண்டியது இந்த காக்கும் கடவுள் கருப்பசாமியின் கடமை என்பதால் தான் உனக்கான விருப்பத்தை நீ நினைப்பது போலவே முடித்து கொடுப்பதற்காக நான் இறங்கி வந்துள்ளேன். என் வாக்கு நிச்சயமாக பலிக்கும். நான் உனக்கு சொல்லப்போகும் குறியெல்லாம் அப்படியே உன் விருப்பங்களை நிறைவேற்றி உனக்கு மனமகிழ்ச்சியை தருவதாகத்தான் இருக்கும் என் செல்லமே. யாரோ ஒருவருடைய செயல்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிறது என்றால் அது அவருடைய தவறா? நிச்சயமாக இல்லை. நீ அவரை முழுவதுமாக நம்பினாய். அவர் இதை தருவார், அவர் இதை செய்வார் என நீ அவர் மீது கொண்ட நம்பிக்கைதான் ஏமாற்றத்தை பெற்றதே தவிர அவர்களிடம் அதிகமாக எதிர்பார்த்தது உன்னுடைய தவறுதானே தவிர அவர் செய்ததை அவர் எப்போதும் போல செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீதானே யார் எதை செய்வார்கள், செய்ய மாட்டார்கள், தருவார்கள், தர மாட்டார்கள் என்ற தெளிவான புரிதலோடு இருக்க வேண்டும். ஒருவரை நம்புவதற்கு முன்பாக அவரை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கை வைத்தால் ஏமாற வாய்ப்பு இருக்காது. உன்னுடைய கடைசி காலம் வரையிலும் உன்னுடன் வரப்போவது உன் நிழல் மட்டும்தான். மற்றபடி இடையில் வருகிற சொந்த பந்தங்கள் எல்லாம் பாதியிலேயே நின்றுவிடும் என் செல்லமே. எக்காலத்திலும் நீ நிதானத்தை தவறவிடாமல் உன்னுடைய செயல்களை சிறப்பாக முறையாக அமைத்துக்கொள். ஏதாவது ஒரு இடத்தில் யார் முன்பாவது நீ நிதானம் தவறி ஏதாவது ஒரு தவறான செயலை செய்தாலும் சரி, தவறான பேச்சை பேசினாலும் சரி, அடுத்து வாழ்நாள் முழுவதும் உன்னால் திருத்திக் கொள்ள முடியாத அளவுக்கு அது பெரும் பிழையாய் மாறிவிடும் என் செல்லமே. என் தங்க பிள்ளையான நீ எக்காலத்திலும் தவறேதும் நிகழாத அளவிற்கு உன்னுடைய செயல்களை மிக நிதானமாக செய்யக்கூடிய ஆளாக இருந்துவிடு. யாரிடம் போனால் எல்லாம் நமக்கு கிடைக்கும், சொகுசாக சந்தோஷமாக எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக வாழலாம், இருந்த இடத்திலேயே எல்லா சுகங்களையும் அனுபவித்து கொள்ளலாம் என எல்லாம் கிடைக்கும் என நினைத்து கொண்டு யாரிடமும் அடிமையாக வாழ நினைக்காதே. அதற்கு பதிலாக உன் உழைப்பு, உன் முயற்சியின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து திமிராக வாழும்படி தன்மானம் கொண்ட ஆளாக இருந்துவிடு. இந்த கருப்பசாமி எப்போதும் யாரையும் அண்டி பிழைப்பவனோ நம்பி வாழ்பவனோ கிடையாது. அதேபோல்தான் என் அன்பு பிள்ளையான நீயும் இருக்க வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன். உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நீ உயர்ந்து கம்பீரமாய் கௌரவமாய் நிற்க வேண்டும். அதே நேரத்தில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும் மனிதர்கள் முன்பாகவும் உன்னை உயர்த்தி பேசும் மனிதர்கள் முன்பாகவும் நீ பணிந்து நின்றாலே போதுமானது. யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றிவிட்டார் என குறை சொல்லாதே. அவர் அவருடைய தேவைக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ளும் அளவுக்கு நீ ஏமாளியாய் இருந்திருக்கிறாய் என்பதுதானே பொருத்தமாக இருக்கும். அடுத்தவர் ஏமாற்றும் அளவுக்கு நீ அப்பாவி பிள்ளையாகத்தான் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஏமாற்றமும் கூட கடைசியில் உனக்கு தானே மன வருத்தத்தை தருகிறது. இனிமேலாவது யாரிடமும் எந்த விதத்திலும் ஏமாறாத அளவுக்கு மனம் பல யோசனைகளை கொடுக்கும்போது அவர்களிடம் நியாயத்தை உடனே வாய்த்திருந்து கேட்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. எப்போதும் எதற்கெடுத்தாலும் சரி சரி என பொறுமையோடும் பணிந்து போய்கொண்டும் இருந்தால் இங்கு வேலைக்கு ஆகாது என் தங்கமே. கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டும் உரிமையை பெற வேண்டிய இடத்தில் பெறவும் தயாராக இரு. அதை விட்டுவிட்டு எல்லா இடங்களிலும் இப்படி செய்கிறார்களே அப்படி செய்கிறார்களே என மனதிற்குள் வருத்தப்பட்டு அவர்களிடம் எந்த பேச்சும் பேசாமல் அமைதியாக பொறுமையாகவே இருந்து கொண்டிருந்தால் மேலும் மேலும் உன்னை ஏமாற்றத்தான் நினைப்பார்கள். எப்போதுமே ஒரு விஷயத்தை முதல் முறை யோசிக்கும் போது மட்டும்தான் அது யோசனை. அதையே மீண்டும் 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 தினமும் யோசனை செய்து கொண்டே இருந்தால் அதன் பெயர் குழப்பம் அல்லவா? தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் யோசித்து மனதிற்குள் குழம்பிக்கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் பல பேர் தன் தேவைக்காக வந்து பழகுகிறார்கள். அவர்களுக்கு தேவை வரும்போது உன்னை வந்து புகழ்கிறார்கள். இவர்கள் இருவருமே உண்மையில் ஆபத்தானவர்கள்தான்.
தேவைக்காக தேடி வருபவர்களையும் அவர்களுடைய தேவைக்காக உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுபவர்களையும் கொஞ்சம் தள்ளி தூரமாக வைத்து கொண்டால் நீ எல்லா விஷயங்களையும் சரியாய் சிறப்பாய் செய்து வெற்றியை முதலாளாய் எட்டி பிடிப்பாய். எப்போது உன் வாழ்க்கைக்கான முடிவுகளையெல்லாம் நீயே எடுக்க பழகுகிறாயோ அப்போதே உன் வாழ்வில் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறந்துவிடும். நீ எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்கவோ யாரையும் முழுவதுமாக நம்பி வாழ்ந்திருக்கவோ வேண்டாம். இப்போது நான் உனக்கு குறி சொல்லிவிட்டேன் தானே. சரியாக நான் சொன்னதை கேட்டு முடித்த 1 மணி நேரத்தில் உன் மனதிற்குள் தெளிவும் தன்னம்பிக்கையும் வந்துவிட்டாலே போதும். நீ நினைத்த ஒரு அற்புதமான காரியத்தை அழகாக நான் முடித்து காட்டியே தீருவேன். உனக்கு சந்தோஷம் உண்டாகும்.